இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து செய்தித்தாளில் தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் தற்போது வந்த செய்தி. மகளிர் உரிமை திட்டத்திற்கு எப்படி அப்ளை செய்யலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. விடுபட்டவர்களுக்கு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு ஏற்பாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதற்கான ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா மே 22 கலைஞர் மகளிர் உதவித்தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக 29ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்துதான் மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இதற்காக 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் தகுதியான 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கும் பணி தொடங்கியதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வாய்ப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, அதன் பின்னர் விடுபட்ட 7,15,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மீண்டும் இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் 1,48,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். தற்போதைய நிலையில் சுமார் 1,14,00,000 பேர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க. இந்த உரிமை தொகை ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது 2,26,14,128 குடும்ப அட்டைகள் உள்ளன. அதில் 1,14,00,000 பெண்கள் தவிர 1,12,00,000 பெண்கள் உரிமை தொகை பெற முடியவில்லை. 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிய உரிமை தொகை வழங்கப்படும் என்று கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருகிற 29ஆம் தேதி முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் 29ஆம் தேதி தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு. இதில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள், ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் எல்லாமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.